Brother Sam, இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்க மினிஸ்ட்ரி Jesus is the gateway of heaven ministry கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய 200வது praise and worship செஷனில் ஒரு ஓபனிங் பிரேயர் செய்வதில் மிகவும் சந்தோஷம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை கேட்டு ஜெபத்திற்குள்ளாக செல்வோம். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவ என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவ என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார், அவர் நம்மை காத்திடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அல்லது கொள்ளை நோயோ, நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை காண்கிற தேவன். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணியே இல்லை சுவாமி. பலனற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வழியிலும் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். நீர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆண்டவரே. கிருபை பாராட்டும் தேவனே, உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை சுவாமி. ஆமாண்டவரே, இந்த வாழில் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. நீங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. உம் நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே நீ செய்த போதற்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, பிரதர் சாம் செய்கிற இந்த 200வது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனை கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனில் உமது நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை மாத்திரம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for this opportunity, Brother Sam. God bless you. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவே வானத்தின் வாசல் என்ற ஊழியத்தை அருமையாக நடத்தி வருகிற அருமை சகோதரன் சாம் அமர்ராஜ் உடைய ஊழியத்தை கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகமே ஒரு பெரிய கவலையிலே ஆழ்ந்திருக்கிறது. கொரோனா என்ற தொற்று நோய் உலக மக்களை பாதித்து லட்சக்கணக்கான மக்கள் அதனால் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் மறித்திருக்கிறார்கள். இந்தியாவும் அதற்கு விலக்கல்ல. இந்த நிலையிலே இந்த கொரோனாவை பற்றிய அச்சத்தை தவிர்த்து உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த ஊழியக்காரர் தமது ஊழியத்தின் மூலமாக மக்களை உற்சாகப்படுத்தி இதுவரை பல வீடியோக்களை வெளியிட்டு இன்றைக்கு 200வது வீடியோவை வெளியிடுகிறார் என்றால் உண்மையிலேயே கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய முயற்சியையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க அடியேனும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரோடு இருப்பாராக. இந்த வழியில் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கொரோனா என்ற வியாதியானது
உலக மக்களை பாய்த்திருக்கிற வேளையில கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்புகிறது, ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். ஆனால் அதே வேளையிலே நீதி உள்ளவரை மறந்துவிடக் கூடாது. இன்றைய உலகத்திலே பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. பலவிதமான கொடிய பாவங்கள் வேதத்திற்கும் கற்பனைகளுக்கும் ஆண்டவருடைய போதனைக்கும் எதிரான காரியங்கள் இன்றைக்கு மிக சுலபமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியா விலக்கல்ல, தமிழ்நாடும் அதற்கு விலக்கல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு மக்கள் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் இதை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது இவையெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகையை நமக்கு வேதத்தின் அடிப்படையில் நினைவூட்டுகின்றன. கர்த்தர் சொல்கிறார், நான் வருகிறேன் என்று. வருவதற்கு முன்பாக நடைபெறும் காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குகின்றன. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாக பலப்படுத்துகிறது. இந்த வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது. காரணம் என்ன? ஒருவேளை யோசிக்கலாம், நாங்கள் நெருக்கம் அடைகிறோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறேன் என்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே அதிகமாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறார். ஆகவே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாத ஆண்டுடைய வருகைக்கு இன்னைக்கு ஆயத்தமாக இந்த கொரோனா என்ற ஒரு வியாதி மக்கள் மத்தியில பரவி நம்மை ஆவிக்குரியாத வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய இருக்கிறது என்பதை நான் வேளையில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த பயத்திலிருந்து நம்மை நீக்குவார். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ பாடலை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த உபத்திரவம் பாடுகள் அதிசீக்கிரம் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசுவே வானத்தின் வாசன ஊழியம் தொடர்ந்து கர்த்தர் மகிமையாக செயல்படவும் அவருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அடியேன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதற்கு துணை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற இந்த வேதனையிலிருந்து எங்களை வெகு சீக்கிரத்திலே விடுவிக்கப் போவதற்காக உண்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அருமையான உம்முடைய மகன் சாமுவேல் அமிர்தராஜையும் அவருடைய இயேசுவே வானத்தின் வாசல் என்ற ஊழியத்தையும் அதில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக உம்முடைய நற்செய்தி உலகத்திற்கு பரம்ப கிருபை செய்துள்ளோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், பாதுகாப்பு, பராமரிப்பு எங்களோடு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எனக்கு தந்த நல்ல வேலைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை ஆண்டவருக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏறக்குறைய 200 முறை இந்த புதிய ஆராதனையை நடத்துவதற்கும், ஜெபத்தை நடத்துவதற்கும், கர்த்தருடைய ஜனங்களை ஆராதனைக்குள்ளே நடத்துவதற்கும் தேவனால் இத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தில் நான் அதிகாரியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கொஞ்சத்தில் உண்மையா இந்த ஊழியத்தை வரையிலும் செய்யவும் இன்னமும் செய்யவும் கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை உயர்த்துகிறேன். இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் அநேகருக்கு தேவன் வல்லமையுள்ள ஒரு கருவியாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டுடைய நாமத்தில் நான் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அவனுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.
ரெவரண்ட் டாக்டர் ஏஜே சாமுவேல் அமிர்தராஜ் அவர்கள் என்னுடைய கூட பிறந்த அக்கா மகன், என்னுடைய அம்மாவோடு கூட பிறந்த தம்பி மகன். அவர் சின்ன வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி, திறமைசாலி. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார். அநேக ஊழியங்களை நம்முடைய மகன் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலே அவரை வல்லமையாய் உபயோகப்படுத்துவதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. நம்முடைய அருமையான பாஸ்டர் டாக்டர் ரெவரண்ட் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்கள் ஒரு சிறப்பான பணியை இந்த லாக்டவுன் பீரியடிலே நடத்தி கொண்டு வருகிறார். அவரை வாழ்த்துகிறோம். குறிப்பாக நாம் அனைவரும் வீட்டிலே முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை, வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை, அப்படியே சென்றாலும் முக்காடிட்டு செல்லும் விதமாக பாதி முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இந்த காலங்கள் மிகவும் சோர்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அருமையான இவருடைய பணி யூடியூப் மூலியமாக வெகு நேர்த்தியாய் பல பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய நிறுவனங்களே செய்ய முடியாத ஒரு முயற்சி அருமையாய் இந்த பாஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, இவருடைய திருப்பணியிலே அவருடைய பிள்ளைகள் இருவரையும் இணைத்துக் கொண்டு ஐசக் இமானுவேல், ஜூலி, 2 பிள்ளைகளும் வெகு நேர்த்தியாய் பாடல்கள் வழியாக அநேக பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த குடும்பத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது பல தலைமுறைகளை ஊழியத்தின் பாதையிலே நடத்திய குடும்பம் இது. இவருடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட இது 3வது 4வது தலைமுறை ஊழியத்தின் பாதையிலே சிறப்பாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த பாஸ்டருக்கு வெகு நேர்த்தியாய் தேவன் அருள் புரிய, இறைப்பணியை செய்ய அருள் புரிய வாழ்த்துகிறோம். குடும்பமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாட்கள் உண்மையாலுமே ஆலயத்துக்கு செல்ல இயலவில்லை, ஒருவரை சந்திக்க இயலவில்லை. ஆனாலும் இப்படியாக இந்த வழிபாட்டின் வழியாக ஒரு நேர்த்தியான பணியை செய்திருக்கிறார். அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். Praise the Lord, my brother Sam. Your ministry through Facebook and YouTube online gospel messages and nice songs are really good. We as a family watched your live program, and during the lockdown days due to the deadly coronavirus, your message and songs really inspires us. We thank our Lord Jesus for giving you the opportunity to arrange this broadcasting, helping us to hear the Lord's message. Each program is unique and well planned. We appreciate your effort and wish you to continue to run this broadcast as long as possible. Thanks, Sam, for all your efforts. God bless you and family. I am Hannah Thomas. I thank and praise God for the worship and prayer ministry
of Dr. Reverend Samuel Amritaraj during the lockdown period. The songs were very meaningful and encouraging to me. The messages helped me to grow more in the Lord. I could also share these thoughts to my friends and my prayer group, and they were also blessed. May the Lord bless this ministry more and more and be a channel of blessing in the coming days. Thank you for giving me this opportunity. Lockdown period, the songs you sang, both from the old and new collections, were touching and inspiring. The messages you gave were very meaningful and powerful. And the prayers gave strength for us to go on. Thank you, Pastor, for being an inspiration to start our own fellowship. God bless your ministry. I thank and praise God for protecting me and my family during this pandemic lockdown. It was a new experience to have a closer walk with God. Moreover, Pastor, your online worship messages was an inspiration to me and it helped me to grow more in my spiritual life. I wish and pray that you continue to do this ministry and be a blessing to many souls like me who will be encouraged in their spiritual life. Thank you. Praise be to God. I was very happy to share my testimony with you, uncle. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு சர்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணாத நிலமையில் உங்களுடைய வர்ஷிப் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபார் யோர் ப்ரேயர் அண்ட் ஃபார் யோர் வர்ஷிப். We are very blessed with it. Thank you so much, uncle.